இந்த பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் ஒரு சவுத் இந்தியன் ட்விஸ்டோட எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 7 பூண்டு பற்கள் எடுத்துருக்குறேங்க. இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் என்ன எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். இந்த ப்ரானோட இந்த கடுகு சேரும் போது ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியை நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு பற்களை எண்ணெயில் போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கிற பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெயில் பூண்டு பற்களை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ப்ரான்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட் இறால் சேர்த்துக்கலாம். சிவப்பு இறால். ப்ரான் வேகிறதுக்கு நிறைய நேரம் தேவைப்படாதுங்க, குறைவான நேரத்தில் வெந்துடும். ஸோ இந்த வெண்ணெய் பூண்டு கலவையில் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க அடுப்பை. ப்ரான்ஸ் எப்போவுமே ஹை ஹீட்டில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் குக் பண்ணாதீங்க. 4லேருந்து 5 நிமிஷம் ப்ரான்ஸை குக் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப கம்மியாக வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஜாஸ்தி நேரம் ஆகும் வேகிறதுக்கு. ரொம்ப ஜாஸ்தி நேரம் இறாலை குக் பண்ணிங்கன்னா அது ரொம்ப சூவியாக ரப்பரி ஆகிடும். ஒரு 3 நிமிஷம் இப்போ வெந்துட்டுருக்குது. இந்த சமயத்தில் இந்த இறாலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1/4லேருந்து அரை டீஸ்பூனுக்குள்ளே சேர்த்துருக்கிறேன். ஏன்னா இதில் கடைசியாக கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். இது கூட அரை டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபைனலாக ஒரு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இறால் எப்படி பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஆயிரும். அப்போனா இறால் பக்காவாக வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. சுட சுட சேர்த்திங்கன்னா சில நேரம் கசந்துடும். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகள் தூவி ஃபென்டாஸ்டிக்கான பட்டர் கார்லிக் ப்ரான்ஸ் ரெடி. கமன்னு பிரமாதமான பட்டர் கார்லிக் ப்ரான்ஸை இப்போ சர்வ் பண்ணிடலாம். அந்த கடுகும் ப்ரானும் சேர்ந்தாலே செமையாக இருக்குங்க. அந்த காம்பினேஷன் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக, டேஸ்ட்டாக, காரசாரமாக, பூண்டு தூக்கலாக. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பட்டர் கார்லிக் ப்ரான் ரெசிபி எல்லாம் ரசித்து பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது கட்டாயம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நான் என்ன ரெசிபிஸ் பண்ணலான்றதையும் தெரியப்படுத்துங்க. மற்றும் ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.